தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது நியூ டெக்னாலஜி இன்வென்ஷன் அண்ட் ரொம்பவே யூனிக்கான வித்தியாசமான கேட்ஜெட்ஸை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி அதிகமான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்மளுடைய தமிழ் மொபைல் டெக் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நிறைய பேர் கேட்குறது நீங்கள் காட்டுற கேட்ஜெட்ஸ்லாம் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட்டை பார்த்தோன்னே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போகலாம். அந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆப்போட நேம் பில்கோ ப்ரோ. இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. கீழே ரெஃபரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்க்ரீனில் தெரியுற அந்த ரெஃபரல் கோட் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணது மூலமா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ₹50 போனஸ் கிடைக்கும். ஸோ சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ₹100 நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும். சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டு ஆல்ஃபாவா பீட்டாவா இல்லைனா 1 இருந்து 5 நம்பருக்குள்ள நீங்க வந்து பிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ஃபாவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹100 நீங்க போடுறப்போ உங்களுக்கு ₹170 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க நம்பர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹100 போடுறப்போ ₹400 கிடைக்கும். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் மேட்சோட ரிசல்ட் கிடைக்கும். கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வாலெட் கொடுத்திருக்காங்க. அந்த வாலெட் செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வின் பண்ண அமௌண்ட் டைரக்டா உங்களுடைய பேங்க்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபரல் பேலன்ஸ் இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெஃபரல் பேலன்ஸ் மூலமா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ரெஃபரல் கோட் மூலமா இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இதுல ஆட் பண்ற ஒவ்வொரு ₹100 இருந்தும் இல்ல அவங்க அதிகமான அமௌண்ட் ஆட் பண்ணா உங்களுக்கு அதுல இருந்து 10% வந்து கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கேம் ஈஸியா வந்து ப்ளே பண்ணி நீங்க வந்து அதிகமான அமௌண்ட் வந்து earn பண்ணிக்கலாம். மேல ஆட் மணி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ரிசல்ட் வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் மேட்ச் ரிசல்ட் வந்து இங்க கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நீங்க அதுல ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா வின்னிங் பண்ற பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. முக்கியமா நம்மளுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ₹50 போனஸ் கிடைக்கும். நம்பர் 1 பவர் ஷூட். பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்ல எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணவும் பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரியாக தான் இருக்கு. அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய டிவைஸ் இருந்தாலும் இந்த ஒரு பவர் ஷூட் கேஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு ரிசல்ட் வாங்கியிருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய ரீசார்ஜ் பண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பவர் ஷூட் கேஜெட்டுடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பவர் ஷூட் கேஜெட்டில் சென்டரில் ஒரு மோட்டரைஸ்டு மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கப்போ மேலே இருந்து ஒவ்வொரு பேட்டரியாக கீழே வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக கீழே தள்ளப்படும். அந்த பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் அந்த பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் கிரீன் கலர் சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கும். இது மூலமாக அந்த பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியல, அந்த பேட்டரி இனிமேல் யூஸ்லெஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த ட்ரேல வந்து அந்த பேட்டரி தள்ளப்படும். இது மூலமாக அந்த பேட்டரி வந்து இனிமேல் யூஸ்லெஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு டிவைஸ் ஃபியூச்சரில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 70 mAh 4K டேஷ் கேம். ஆக்சுவலாக அதுக்கு உங்களுடைய காரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டேஷ் கேம் அப்படின்னே சொல்லலாம். மற்ற டேஷ் கேமுக்கும் இந்த ஒரு டேஷ் கேமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு டேஷ் கேம் ஃப்ரண்ட்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பேக்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டேஷ் கேமை பொறுத்த வரைக்கும் 4Kல அல்ட்ரா ஹெச்டி வீடியோவும் ஷூட் பண்ணிக்கலாம், நார்மல் ஹெச்டி வீடியோவும் ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டேஷ் கேம் கேமராவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஃப்ரண்ட் சைடில் 140 டிகிரியில் வந்து ஃப்ளோ ஆகி டோட்டலாக 140 டிகிரியும் கவர் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு டோட்டலாக டியூவல் விஷன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேமரா ஃப்ரண்ட்ல போகக்கூடிய வெஹிக்கிள் வந்து டோட்டலாக வந்து மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட தூரம் இடைவெளி விட்டு போகல அப்படின்னா கொலிஷன் வார்னிங் வந்து கொடுக்கும். அதாவது நீங்க முட்ட போறீங்க அப்படின்ற ஒரு வார்னிங் வந்து கொடுக்கும். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்பில்டா வந்து ஜிபிஎஸும் அவைலபிளா இருக்கு. இது மூலமா நமக்கு தனியா வந்து ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்பர் 3 பிளிங்க். ஆக்சுவலி இது வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஃபிட்னஸ் ட்ராக்கர் நிறைய பேண்ட் மாதிரியா இருக்கும். இது ஒரு சூப்பரான வகையான ஃபிட்னஸ் ட்ராக்கர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் இருக்கு. இதுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பாத்வே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சென்சாரும் வந்து இதுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சார் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு கேம் பிளே பண்ணுற மாதிரி நம்மளை வந்து ஃபிட்னஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் மூலமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாத் சென்சார் இதில் அவைலபிளாக இருக்கும். பேக் சைடில் வீலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சென்சார் அவைலபிளாக இருக்கும். இந்த ஒரு 2 சென்சாரையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஆர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமுடைய கோடிங்கை நீங்கள் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு இடத்தையும் பிளேஸையும் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். ஃபிட்னஸ் ட்ராக்கர் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறீங்க இந்த சைக்கிள் ஓட்டி அப்படின்றதையும் இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு இடங்களையும் நீங்களாவே உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரிகிற பட்சத்தில் உருவாக்கிக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு யூனிக்கான இன்வென்ஷன். நம்பர் 4 ஐனாரிங்.
இந்த ஒரு ரிங் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வேற லெவல் இடத்த பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிற பட்சத்தில் இந்த ஒரு ரிங்கை யூஸ் பண்ணி எல்லாமே கெஸ்டர் கண்ட்ரோல் மூலமாக இந்த ரிங் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய வீட்டை வந்து அன்லாக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கார் கதவை அன்லாக் பண்ணுறது, நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, நம்ம ஃபோன் பேசிக்கிறது எல்லாமே இந்த ஒரே ஒரு ரிங் மூலமாக பண்ணிக்கலாம். ரொம்ப 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 யூனிக்கான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்ஜெட்டை பற்றின அதிகமான தகவல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை பற்றி அதிகமான தகவலும் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5 பிளாக் டெக்கர் ஸ்டீம் மாப். ஆக்சுவலாக வீடியோவில் க்ளீன் பண்ணுறதுக்கு சாதாரணமான ஒரு மாப் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது டெக்னாலஜியுடைய அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். மாப்லேயும் ஸ்டீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்டீம் மாப்பில் நார்மலாக டேப் வாட்டரை யூஸ் பண்ணி ஸ்டீம் மாப்பை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்டீம் மாப் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய 99.9% கிருமிகளை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜெர்ம்ஸை வந்து நம்ம டோட்டலாக கொன்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மாப்பை ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரியான அட்டாச்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சில கண்ணாடிகள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஹேண்ட் க்ளவுஸும் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி அதுலேயும் ஸ்டீம் வந்து ஒர்க் ஆகும். அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி சில இடங்களில் இருக்கக்கூடிய 99.9% க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க ஷூரிட்டி கொடுக்குறாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு யூனிக்கான இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சரில் இது வந்து வேற லெவல் எடுத்து பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நம்பர் 6 ஹீரோ மினி. ஆக்சுவலி இது ஒரு கேமிங் கேட்ஜெட். இந்த ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேட்ஜெட் டிவைஸை நம்ம மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ளூடூத் மூலமாகவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஒரு கேமிங் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு பால் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட். இதை நம்ம ஃபேஸ் மூலமாகவும் நம்ம லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம சாதாரணமாக கார் கேம் விளையாடுற மாதிரி டிவைஸை வந்து லெஃப்ட் ரைட்லேயும் மூவ் பண்ணி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு யூனிக்கான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதிகமான தகவல் அண்ட் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இந்த ஒரு கேட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சில மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களாவே மாற்றி அமைக்க முடியும். இந்த ஒரு கேட்ஜெட் எப்படி மூவ் பண்ணணும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்களாவே இதில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்பவே வித்தியாசமான யூனிக்கான ஒரு கேட்ஜெட் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்க நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒரு கேமிங் கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின அதிகமான தகவல் அண்ட் பைலிங் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 7 ஆர்பிட் கீ நெஸ்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைசர் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு பிஸியான லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய இயர்பட்டாக இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோனுடைய சார்ஜராக இருந்தாலும் சரி, சார்ஜிங் கேபிளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருப்போம். பட் இந்த ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி இது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் சார்ஜிங் போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு சார்ஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிவைஸை எந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸையும் நம்ம வந்து ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிவைஸில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மொபைலையும் நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏர்பட்ஸ், ஏர்டாட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஈஸியாகவே இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்பிட் நெஸ்ட் கீக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆர்கனைசருக்குள்ள டிவைடர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிவைடரை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த டிவைடர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர் இருக்குது. அதனால இந்த நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் கலைஞ்சு போயிடும் அப்படின்ற பயமே நமக்கு தேவை கிடையாது. இந்த ஒரு ஆர்கனைசர் வெர்சடைல் ஹிஞ்ச் மெக்கானிக்கம்னால யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு ஆர்கனைசருடைய டாப்பர் ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம், அட்டாச் அண்ட் டிட்டாச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அக்சசிபிலிட்டி வந்து இது நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதோடைய மூடிலையும், அதாவது அதோடைய டோர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பென் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே நீங்கள் உங்களுடைய கேட்ஜெட்ஸ், சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு போகிறப்போ எங்கே இருக்குது என்னன்னு தெரியல, பேக்குள்ள எங்கே இருக்குது தேட வேண்டியதாக இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த 7 யூனிக்கான இன்வென்ஷன் அண்ட் கேட்ஜெட்டில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. அறிவோம் பல.